அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல். இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். வாக்குப்பெட்டியில் வரிசை எண் 3இல் அவருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் மிகவும் பின்தங்கிய தொகுதி, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத தொகுதி என்று சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு ஆணையை பிறப்பித்து இந்த தொகுதியில் உள்ள கல்வராயன் மலையை முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டும். அந்த மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணையிட்டாங்க. ஆனால் அந்த ஆணையை இந்த அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் மதிக்கலை. மேலும் சங்கராபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒருவர் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த சங்கராபுரம் தொகுதியில் இல்லை. இப்போ கடந்த 10 நாட்களாக நாம் தமிழர் கட்சி சார்பில் நாங்கள் பரப்புரை செய்கிறோம். உட்கிராமங்களில் நாங்கள் பரப்புரை செய்யும்போது சாலை வசதிகள் மரண குடி இருக்கின்ற வசதி சாலைகளாக இருக்குது. குடிதண்ணீர் வசதி இல்லை. குறிப்பாக கால்வாய் வசதி சுத்தமாக இல்லைங்க. கால்வாய் வசதி இல்லாததால் தெருவெங்கும் சாக்கடை, வீதி எங்கும் சாக்கடை. அதனால தான் என்னவோ தெரியல, இந்த திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளரும் அந்த கிராமத்து மக்களை எல்லாரையும் ஒரு பொது இடத்துல கூட்டி வச்சு ஒரு தட்டை கொடுத்து அந்த தட்டில் கொஞ்சம் பூவை கொடுத்து நேராக வேட்பாளரை வர வச்சு ஏதோ இவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதிக்கு சாதித்தது போல, சாதனை செய்தது போல, இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது போல, இந்த தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி அமைத்து கொடுத்தது போல, சட்டக்கல்லூரி அமைத்து கொடுத்தது போல, இவர்கள் பெருசாக இந்த தொகுதிக்கு சாதனை செய்தது போல 100 ரூபா பணம், ஒரு தட்டு, அந்த தட்டில் கொஞ்சம் பூ, வேட்பாளர் வராங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, பூ அவங்க தலையில் போடுறாங்க, தட்டும் 100 ரூபா பணமும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. வேட்பாளர்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வீதி வீதியாக தெரு தெருவாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தான் அந்த கிராமத்தினுடைய அடிப்படை வசதி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை செய்யறதில்ல. ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொதுவான இடத்துல போய் கூட்டி போய் நின்று உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் கூட ஒரு கிராமத்தை நீங்கள் சுற்றி பார்க்க விரும்புறதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமத்திலும் தெரு தெருவாக அந்த 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் எந்த வழியாக போகுமோ அந்த வழியெல்லாம் நாங்கள் போய் பார்த்து மக்கள் இடத்துல நேரடியாக சென்று வாக்கு கேட்குறோம். கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் படித்தவர்கள், பண்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் 500 ரூபா, 1000 கோட்ரு, பிரியாணி, சேலை, ஜாக்கெட்டு, வேட்டி, துண்டு, தட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் நேர்மையாக இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு, இந்த தொகுதி மக்களினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜய் கட்சின்னு போட்டிடுது. குறிப்பாக 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சங்கராபுரம் தொகுதியில் வந்து வாக்கு கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், சங்கராபுரம் தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு வந்துடும்னு தெரியும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங்கராபுரம் தொகுதிக்கு வந்து வாக்கு கேட்கல. அவருக்கும் தெரியும் அதே மாதிரி பணம் கொடுத்தா ஓட்டு வந்துடும்னு. விஜய் கட்சியில் கூட விஜய் வரப்போகிறதில்ல, விஜய் வந்து பார்க்க போகிறதில்ல. அவருக்கு சங்கராபுரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, வேட்பாளருக்கே தெரியாது. ஏன்னா வேட்பாளர் சேலம் மாவட்டம், அங்கே எல்லாமே தனி தொகுதியாக இருக்கிறதால, கள்ளக்குறிச்சியும் கூட தனி தொகுதியாக இருக்கிறதால சங்கராபுரத்தில் வந்து அவர் வேட்பாளராக நிற்கிறாரு. நம்ம அண்ணன் தான் ஜெகதீசன்.
ஆனால் பாருங்கள், அவர் சங்கராபுரம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றத்திற்கு அவர் நிற்கலை. அவருக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதற்கு நிற்கிறாரு. ஏன்னா கடந்த முறை 2024 அவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனால் போட்டியிட்ட அடுத்த கொஞ்ச நாளில் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு அவர் சென்று விட்டார். அங்கேயும் நீடிக்கல, நிலைக்கலை. அங்கேருந்து விஜய் கட்சிக்கு வந்து சங்கராபுரம் தொகுதியில் சீட்டு வாங்கியிருக்கார். அவரை பொறுத்தளவில் அரசியல் என்பது ஒரு வியாபாரம். எங்கே பணம் அதிகமாக கொடுப்பாங்களோ அங்கே நின்று பேரம் பேசிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் அவருக்கு வாக்களிப்பது நம்ம நல்ல சாப்பாட்டை சமைச்சு தெருவில் குப்பையில் போடுறதுக்கு சமம். அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த முறை பாருங்கள், அவர் தோற்றவுடன் விஜய் கட்சியிலையும் இருக்க மாட்டார். அடுத்தது நேரடியாக திமுகவுக்கு போயிடுவார். அதனால் அவருக்கு வாக்களிக்காதீங்க, அந்த சின்னத்துக்கு வாக்களிக்காதீங்க, விவசாயிக்கு வாக்களிங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் திமுகவையும் அதிமுகவையும் நேரடியாக எதிர்த்து அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்ககிட்ட பணம் மட்டும்தானே இல்லை, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க தொடர்ச்சியாக மக்களுக்காக நாங்கள் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சங்கராபுரம் தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இங்கே இருக்கிற இளைஞர்கள் கூலி வேலைக்கு செல்லுகின்ற ஒரு அவல நிலை இந்த தொகுதியில் இருக்குது. ஆனால் 30 வருஷமாக தொடர்ச்சியாக எம்எல்ஏ கிட்டத்தட்ட 300 கோடி, இப்போ 30 கோடி அவர் செலவு பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. ஒரு ஓட்டுக்கு எப்படினாலும் 2000 3000 கொடுக்க போகிறாரு. நாங்கள் கேட்குறது 2 கேள்வி தான். சங்கராபுரம் தொகுதியில் இருமுனை போட்டி தான். பணம் கொடுக்குற திமுக அதிமுகவா, பணம் கொடுக்காம இயற்கை வளங்களை காக்க, மொழியை காக்க, இனத்தை காக்க, நமது மண்ணை காக்க, மக்களை காக்க, தொடர்ச்சியாக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் யாரோடும் கூட்டணி வைக்காமல் மக்களை மட்டுமே நம்பி 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 இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சின்னம் 10வது சின்னம் 12வது சின்னம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போது எங்களுக்கு 3வது சின்னம், முத்தான சின்னம், தன்மான சின்னம், தமிழர்களின் சின்னம், நமக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கின்ற, உணவு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நம்ம தொகுதி பிரச்சனைகளை தீர்க்க, நமது தொகுதியை 234 தொகுதிகளில் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. வாய்ப்பளியுங்கள். நன்றி, வணக்கம்.